கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தந்த நல்ல சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும்னு, நல்ல ஸ்கூலில் கிடைக்கணும்னு, அப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும்னு, வேலையும் கிடைச்சிருச்சு. அடுத்து கல்யாணத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க. அப்படி தானம்மா? ஆமாம், அதுக்கும் ஜோம் பண்ணுங்க, நல்ல விஷயந்தான். ஆண்டவரே என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கிறீங்க அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் உங்களை நல்லா நடத்துவாராக. சரி, அப்படி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உண்மையிலே ஆண்டவருடைய சித்தம் கேட்டு நடக்கும்போது அவர் உண்மையிலே அப்படி நடத்துகிறவர். அப்படிதானே? அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காரியங்களை வாய்க்க பண்ணின ஆண்டவர் இன்னும் படித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். சரி, இங்கே ஒருத்தர் எனக்கு பதில் அங்கே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். சரி, ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். நான் நேற்று ராத்திரி தான் நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காலையில் உட்கார்ந்து ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி நிறைய காரியங்களை யோசித்து தியானித்து காலையில் 3 மணிலேருந்துலாம் உட்காந்து நான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். வந்து காலையில் அந்த முதல் ஆராதனையில் மாடியில் ஏறும்போதே ஆண்டவர் வேற ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். ஏன்னா நான் அந்த வார்த்தையை வைத்து தான் நான் போன வாரம் நான் ஒரு சபையில் பேசியிருந்தேன். என்ன ஆண்டவரே இதே வார்த்தையை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் பண்ண பிரசங்கத்தை உடனே திரும்ப பண்ணுறது கிடையாது. இங்கே வரும்போதே நிறைய நேரம் மார்னிங் அங்கே வேற பிரசங்கம், இங்கே வேற பிரசங்கமாக தான் இருக்கும். என்ன ஆண்டவரே இதே வார்த்தையை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே உட்கார்ந்துருந்த போது ஆண்டவர் மீண்டுமாக அதே வார்த்தையை தான் முதல் ஆராதனையிலே அங்கே உறுதிப்படுத்தினார். அந்த வார்த்தையை கொண்டு தான் நான் பேசினேன். மீண்டும் இந்த 2வது ஆராதனையிலாவது நான் காலையிலலாம் உட்காந்து பிரயாசப்படுத்தி எடுத்த அந்த பிரசங்கத்தை தான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனாலும் ஆண்டவர் மீண்டுமாக அதே வார்த்தைகளை பாரப்படுத்துகிறபடினால் அதே வார்த்தைகளை கொண்டு இன்னும் வேறு சில காரியங்களை நான் இந்த ஆராதனையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவாவியானவர் வந்த ஒவ்வொருவரோடும் கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. 147வது சங்கீதம். சங்கீதம் 147 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குகிறார். அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, உங்கள் எல்லைகளில் சமாதானம். ஆமா, சந்தோஷமா சொன்னீங்களா? ஆமா, சரி. நீங்க சொல்றதுலே அவங்க எல்லைகளில் சமாதானம் வந்துடணும். ஆண்டவர் நம்முடைய எல்லைகளிலே சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். எதை கட்டளையிடுகிறவர்? நம்முடைய எல்லைகளிலே சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். இந்த உலகம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடி ஏதேதோ பகுதிகளுக்கு எல்லை கடந்து போய்கொண்டிருக்கும் போது, பல மைல் தூரம் பாத யாத்திரையாக போய்கொண்டிருக்கும் போது, இன்னும் நம்ம ஊர்ல இருக்கிற சூப்பர் ஸ்டார் இருக்கிற ஒருத்தர் கூட சமாதானத்தை தேடி இமயமலையில போய் எங்கேயோ கழுத மேல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் தருகிறார், நீ இருக்கிற உன்னுடைய எல்லைகளிலே சமாதானத்தை தருகிற தேவன் நான் என்று வாக்கு பண்ணுகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே, உங்கள் எல்லைகளிலேயே அவர் சமாதானத்தை தருகிறவர். ஆமா, இந்த உலகம் பல காரியங்களை சொல்லும். அங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் என்று உலகம் சொல்லும். ஆனால் நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நீ அங்கெல்லாம் எங்கேயும் போவேனா, நீ இருக்கிற எல்லையிலேயே உனக்கு சமாதானத்தை தருகிறவர். அது நீங்க இருக்கிற வீடா இருக்கலாம், நீங்க இருக்கிற வேலை ஸ்தலமா இருக்கலாம், நீங்க படிக்கிற இடமா இருக்கலாம், அல்லது பிரச்சனைக்குரிய மனிதர்கள் மத்தியில நீங்கள் சூழ்ந்து நடுவுல உட்கார வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த இடத்திலும் அந்த எல்லையிலும் நமக்கு சமாதானத்தை தருகிறதற்கு நம்முடைய தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த சங்கீதத்தை யார் எழுதுனதுன்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அதுல பேர் போட்டுல. ஏன்னா எல்லா சங்கீதத்திலையும் ஹெட்டிங் போட்டிருக்கோம். ஆனா இந்த சங்கீதத்துல என்ன இல்லை, போடலை. அதனால எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்டுபிடிங்க. ஆனா அதுல முதல் வசனம் 2 வசனம் சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லி
அந்த எப்படி யூதர்கள் அன்றைக்கு பாபிலோனியரால் சிறைபிடிக்கப்பட்டு போயிருந்தார்களோ, அவர்கள் திரும்பி வந்து அந்த எருசலேமை கட்டிவிட்டு, பின்னர் அந்த எருசலேம் தேவாலயத்தையும் கட்டிவிட்டு, நெகேமியாவின் மூலமாக எருசலேமின் மதில் சுவரை எல்லாம் கட்டிவிட்டு, அதன் 12 வாசல்களுக்கும் கதவுகள்லாம் போட்டு தாப்பால்லாம் போட்டு அந்த எருசலேம் பட்டணத்தை மீண்டும் கட்டின அந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு பக்தன் இந்த பாடலை பாடியிருக்க வாய்ப்புண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். சரியா? அதனாலதான் அந்த வசனம் நம்ம வாசிக்கும் போதே ஆரம்பிச்சிச்சு, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லிட்டு தான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. ஒருவேளை அந்த சூழ்நிலையிலே அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம். ஒரு காலத்துல எருசலேம் நிர்மூலமாக்கப்பட்டிருந்தது. ஒரு காலத்துல எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு அதன் ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு முற்றிலும் பாதிப்புக்குள்ளாகி இருந்த அந்த பட்டணத்தையும் ஆண்டவர் சமாதானம் இழந்து, நிம்மதி இழந்து, சந்தோஷம் இழந்து போயிருந்த அந்த யூதர்களையும் ஆண்டவர் கைவிட்டு விடாமல் மீண்டுமாக அவர்கள் சொந்த தேசத்திலே கொண்டு வந்து அந்த இடத்தையே மீண்டும் புதுப்பித்து கட்டி, இழந்து போன இடத்தை மட்டுமல்ல, இழந்து போன கட்டடங்களை மட்டுமல்ல, இழந்து போன பாதுகாப்பை மட்டுமல்ல, என் ஜனமே, நீ இழந்து போயிருந்த சமாதானத்தையும் மீண்டும் உன் எல்லைகளிலே நான் தருவேன் என்று அன்றைக்கு அந்த சங்கீதக்காரன் மூலம் தேவன் சொல்லி இருப்பாரானால், இந்த நாளின் காலை வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு சொல்லுகிறார், நீ எந்த சமாதானத்தை இழந்து போனாயோ, உன்னுடைய எல்லைகளிலே சத்துரு எப்படி உனக்கு இருந்த சமாதானத்தை கெடுத்து போட்டிருந்தானோ, அதே சமாதானத்தை அதைவிட பல மடங்கு ஆண்டவர் மீண்டுமாக தந்து உன்னை நிலைநிறுத்துவதற்கு இந்த நாளின் காலை வேளையிலே உன்னோடு கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிப்பாயானால் உன்னுடைய எல்லைகளிலே சமாதானம் பெருகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அவர் இழந்து போனதை திரும்ப தருகிறவர். அவருக்கு பேரே சொல்லும் போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அது இழந்து போன ஆத்துமாக்கள் மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவுக்கு நாம் இடம் கொடுத்தபடியினாலே இழந்து போயிருந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கூட அவர் மீண்டுமாக திருப்பி தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமா, சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா உங்களுக்கு? அப்போ பயங்கர தெளிவா இருக்கீங்களே. உங்களுக்குலாம் என்ன வேணும்? சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா? யாரோ யோசிக்கிறாங்க நீங்க சீக்கிரம் முடிச்சா மட்டும் போதும்னு. ஆமா, ஆண்டவர் சொல்ற வரைக்கும் முடிக்க மாட்டேன். சந்தோஷம்னா என்ன, சமாதானம் என்ன? ரெண்டுமே வேணும்னு சொன்னீங்கல்ல, பதில் சொல்லுங்க. அப்போ சந்தோஷம்னா உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டா எனக்கு எப்படி கேட்கும்? சந்தோஷம்னா விரும்பினது கிடைக்கிறது சந்தோஷம். பெச்சியக்கா, சமாதானம் இல்லைனாலும் சந்தோஷம் இருக்குமா? ஓ, சமாதானம் இருந்தா சந்தோஷம் இருக்கும். இப்படி ஒரு பதில நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சந்தோஷம் என்பது கண்டிஷனல். சரியா? நீங்க ஒன்ன பண்றீங்க, அதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நான் விரும்பினது எனக்கு கிடைக்குது, அதனால சந்தோஷம். நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது கிடைச்சிருச்சு, அதனால எனக்கு கிடைக்கிறது என்னது? சந்தோஷம். இந்த உலக பிரகாரம் மனிதர்கள் 2.5 மணி நேரம் படத்தை போய் காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கி போய் உட்காந்து 2.5 மணி நேரம் பார்க்குறாங்க, அதனால என்ன கிடைக்குது? சந்தோஷம் கிடைக்குது. சரியா? இன்னும் IPL வந்தா 4 மணி நேரம் உட்காந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை பார்த்து அது ஜெயிச்சிருச்சுன்னா 4 மணி நேரம் வீணா போனதை பத்திலாம் அவனுக்கு கவலை கிடையாது. ஆனா ஜெயிச்சிருச்சுன்னா என்ன கிடைக்குது? சந்தோஷம் கிடைக்குது. தோத்து போச்சுன்னா துக்கம் ஆயிருது. சரியா? அப்போ சந்தோஷம் என்பது கண்டிஷனல். நான் விரும்பினது நடந்தால் எனக்கு என்ன கிடைக்குது? சந்தோஷம் கிடைக்குது. ஆனா சமாதானம்ன்றது அப்படி கிடையாது. நான் விரும்பினது நடக்கிறதோ இல்லையோ, எனக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு வியாதி போச்சோ இல்லையோ, என்னை நிந்திக்கிறவன் நிந்தித்து கொண்டே இருக்கிறானோ இல்லையோ, என் குடும்பத்தில் என்னை ஏறி மிதிக்கிறவங்க மிதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ இல்லையோ, அல்லது நான் அவங்கள மிதிக்கிறேனோ இல்லையோ,
சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போதும் நமக்கு உள்ள ஒண்ணு ஆண்டவர் தருகிறார். அது பேர் தான் சமாதானம். ஹல்லேலூயா. அதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா அது பேர் தான் தேவ சமாதானம். அதைத்தான் இயேசு யோவான் 14:27 சொல்லும் போது, நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், அது உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல. அது என்ன உலகம் தருகிற பிரகாரம்? உலகம் ஒரு சில காரியத்தை தர முடியும், அதெல்லாம் ஒரு டைம் பவுண்ட், கண்டிஷனல், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் இருக்கும். ஆனா நான் தருகிற சமாதானம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்க சூழ்நிலையை வச்சு வர்றது கிடையாது. அது நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறபடினால், நான் அவர்களோட இருக்கிறபடினால், என்னுடைய வார்த்தைகள் அவர்களுக்குள் இருக்கிறபடினால், யாரும் அவங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, அவர்களுக்குள் நான் தருகிற சமாதானம் அது நிலைத்திருக்கிறதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 4வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 4வது சங்கீதம் கடைசி வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வாராம். அப்ப சூழ்நிலை எல்லாம் ரொம்ப சாதகமா இருந்ததுனால அவர் அப்படி சொல்றாரா? 2ஆம் வசனம் வாசிங்க. மனுபுத்திரரே, எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? அந்த சூழ்நிலை என்னன்னா, அவரை சுற்றி இருக்கிற மனுபுத்திரர் என்ன பண்றாங்களாம், அவருடைய மகிமையை எப்படியாவது அவமானப்படுத்தணும். சத்துரு எப்பவுமே தலைகீழ தான் செய்வான். ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு நம்மளை பார்த்து சொன்னார்னா, சத்துரு என்ன பண்ணுவான்? உன் பேரை சிறுமைப்படுத்துவேன்னு தான் சொல்லுவான். அவனே டைரக்டா பண்ணுவான், இல்ல சில மனிதர்களை வச்சு பண்ணுவான். அப்போ அந்த சங்கீதத்தை அவன் சொல்லும் போது, மனுபுத்திரரே, அவன் ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிக்கிறான். முதல் வசனத்துல சொல்லும் போது, ஆண்டவரே எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் ஒரு ஜெபமாவே உங்கள்கிட்ட வைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, என்ன ஜெபம் பண்றதுன்னு தெரியாம அவனுக்கு இருக்கிற நெருக்கத்தை பார்த்து மனுபுத்திரரை பார்த்து பேசுறார். மனுபுத்திரரே, எது வரைக்கும் என் மகிமையை நீங்க அவமானப்படுத்த ட்ரை பண்ணுவீங்க? அப்படி சுத்தி இருக்கிற மனிதர்கள் அவனை மேன்மையில் நின்று தள்ளும்படிக்கு பல விதத்திலே முயற்சி செய்து கொண்டிருந்தாலும், அந்த சூழ்நிலையிலும் கூட அந்த சங்கீதக்காரன் முடிக்கும் போது முடிக்கிறான், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அவன் என்னை இப்படி பேசிக்கிட்டே இருக்கான், நான் என்ன பண்றதுன்னு தூங்காம உட்காந்துருக்கீங்களா? இல்ல 4 வார்த்தை அவனை நாக்க புடுங்குற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கேட்காம எனக்கு தூக்கம் வராது பிரதர்னு 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. நீங்க கேட்டாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. அதுல இன்னும் நல்லா போட்டிருக்கு 4ஆம் வசனத்துல, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். எங்க பேசணுமா? ஆமா, படுக்கையில படுத்துக்கொண்டு போனை போட்டு உங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அல்லது யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எங்க பேசுங்க? உங்க இருதயத்துக்கு ஒரு காலை போடுங்க. உங்க இருதயத்தோட நம்பர் தெரியுமா? தெரிஞ்சா டைப் பண்ணி போடுங்க. உங்க இருதயத்திட்ட பேசிக்கிட்டு இருங்க. சங்கீதக்காரன் என்ன செய்யறான் பாருங்க, படுக்கையிலே படுத்துக்கொண்டு தன் இருதயத்தோடு பேசி கொண்டிருந்தால் என்ன நடக்குமா? பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் அவர் எழுதுறார். அவர் ஒரு ஜெபமா ஆரம்பிச்சு அவர் எதையோ யோசிச்சு இதெல்லாம் பண்ணா வேலைக்கு ஆகாது, அதனால என்ன பண்ணுவோம், நம்ம படுக்கையில படுத்துக்கொண்டு நம்முடைய இருதயத்திலே பேசி கொண்டிருப்போம்னு அவர் பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில என்ன வந்துருச்சு, அவருக்கு சமாதானம் வந்துருச்சு. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன்னு முடிச்சிட்டார். இவ்வளவு அழகான சங்கீதம் பாருங்க. இப்படி தியானிங்க சங்கீதத்தெல்லாம், சரியா? அப்போ நம்முடைய சூழ்நிலையை வைத்து வருவது சமாதானம் கிடையாது, நம்முடைய சூழ்நிலையை வைத்து வருவது நிம்மதி சந்தோஷம் கிடையாது. நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் என்னோடு இருந்து என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற உணர்வு வருது பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் நம்முடைய எல்லைகளிலே தருகிற சமாதானம். ஆமா, இந்த இடத்த விட்டு நான் வேற எங்கேயாவது போயிட்டேன்னா சமாதானம் வந்துடும் யோசிக்கிறீங்களா யாராவது? ஆண்டவர் சொல்றாரு, உங்க எல்லையில நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்திலேயே உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். அந்த சமாதானத்தை அவர் எங்க தர்றார்? நம்முடைய இருதயங்களிலே தருகிறார். சமாதானம்னா இப்போ நானும் என் தம்பியும் ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம், அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சமாதானம் பண்ண வைக்கிறாங்க. அந்த சமாதானம் வேற. நான் பேசுகிற சமாதானம் நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவர் நமக்கு தருகிற தேவ சமாதானம். அதை அறிந்திருந்தபடியினால்தான் இந்த சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை போலவே, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன்னு சொன்ன வார்த்தையை போலவே பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்வதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த பேதுரு எப்ப பாரு சமாதானத்தை இழந்து போய் சத்தம் போட்டு கொண்டிருந்தவர். சரியா? இயேசு ஒரு நாள் என்ன செஞ்சார்? கடல்ல நடந்து வந்தாரா வரலையா? டவுட்டா இருக்கோ உங்களுக்குலாம்? ஆமா. அப்படி நடந்து வரும்போது இந்த பேதுரு என்ன செய்கிறார்? நானும் இறங்கி நடந்து வருகிறேன் என்று சொன்னார். வந்தாரா? அவரும் நடந்தாரா? அவரும் நடந்தார். ஆனா கொஞ்ச தூரம் நடந்து வந்த உடனே காற்றும் கடலும் கொந்தளிக்கிறத பார்த்த உடனே அவருக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்த உடனே ஐயோ அமிழ்ந்து போகிறேனேன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, நீங்க நல்லா கவனிச்சு வாசிச்சீங்கன்னா பேதுருக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? அவர் மீன் பிடிக்கிறவர், சின்ன வயசுல இருந்தே மீனவர் தான். அதே கலிலேயா கடல்ல தான் மீன் பிடிச்சிட்டு தெரிஞ்சாரு. ஆனா அந்த ஆழம் வந்து பயம் வந்து மூழ்கின உடனே அவருக்கு நீச்சல் தெரியும்ன்றது கூட அவருக்கு மறந்து போச்சு. அப்படி பேதுரு ஆண்டவர் தந்திருந்த தேவ சமாதானம், 3.5 வருஷம் இயேசு கூடவே தான் இருந்தாங்க சீஷர்கள். அவர்கள் 3.5 வருடம் அவர்கள் கூடவே இருந்திருந்தாலும் பல நேரங்களிலே அவர்கள் அவிசுவாசத்தோடு கூட செயல்படுவதை நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். பல நேரங்களிலே இயேசுவே அவங்கள திட்டும்போது என்னன்னு தான் திட்டுவாரு? அவிசுவாசம் உள்ளவர்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே, ஏன் இப்படி சந்தேகப்பட்டீங்க, இப்படிதான் கேட்பார். ஸோ அப்படித்தான் அந்த பேதுரு தனக்குள் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த தேவ சமாதானத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு சின்ன இடர் வந்த உடனேயே கத்தி கூப்பாடு போட்டார். ஆனா என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இப்போ சபைக்கு எருசலேமிலே வளர்ந்து பெருகுவதை பார்த்த யூதர்களுக்கு மிகுந்த கோபம் உண்டானபடியினாலே அநேகர் தங்களுடைய மார்க்கத்தை விட்டு போகிறார்கள் என்று சொல்லி அன்றைக்கு ஆளுகையில் இருந்த அந்த ரோமர்களுடைய துணையோடு கூட முதலாவது 12 அப்போஸ்தலர்களில் முக்கியமான ஒருவனாகிய யாக்கோபை பட்டயக்கருக்கினாலே கொன்றார்கள். அது மட்டும் இல்லை, இப்ப பேதுருவையும் சிறைச்சாலையிலே பிடித்து வைத்திருக்கிறார்கள். அங்க தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அது இந்த பண்டிகையின் நாளா இருந்தபடியினாலே பேதுருவை உடனே கொலை செய்யாமல் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அவரை அடுத்த நாள் வெளியில கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த நாள் ராத்திரி பேதுரு என்ன செய்கிறார்? 6வது வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்துல பயந்து கூப்பாடு போட்ட பேதுரு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சிறைச்சாலையில என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அழுதுகிட்டு இருக்கிறாரா? ஆமா, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு. ஆமா, தாவீது தீர்க்க தரிசனமாவே பேதுரு மனசுல வச்சு அன்னைக்கு எழுதிட்டாரான்னு தெரியல. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஒரு காலத்துல எதுக்கு எடுத்தாலும் பயந்த பேதுரு இன்றைக்கு இயேசு மரித்து உயிர்த்து பரமேறி சென்று விட்ட பின்னர் அதுவும் தங்களோடு இருந்த அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய யாக்கோபு கொல்லப்பட்டதையும் அறிந்திருந்த பேதுரு நாளைக்கு தனக்கு கழுத்துக்கு கைத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருந்த பேதுரு முத நாள் ராத்திரி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? தூங்கி கொண்டிருக்கிறார். நித்திரை, டீப் ஸ்லீப்ல இருக்கிறாராம். ஆமா, யோசிச்சு பாருங்க. கொலை, இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறதெல்லாம் அதிகாலை இந்த 4 மணி டு 5 மணி இந்த டைம்ல தான் நிறைவேற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கைதிக்கு முத நாள் தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? வருமா? உங்களுக்குலாம் வந்துருமோ? அவ்வளோ தைரியசாலிகளா நீங்க? வாய்ப்பே இல்லைல்ல.
ஆனா அங்க என்ன நடக்குது? அவன் வசனம் எல்லாம் அழகா போட்டிருக்கு பாருங்க. அவன் 2 கைகளும் சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிறது, 2 சேவகர் காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சேவகர்கள்லாம் கண்ணு மூடாம முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இவன் எங்கேயா தப்பிச்சு ஓடிட போறான்னு. ஆனா இவன் நிம்மதியா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தூங்கிக்கிட்டே இருக்கிறான். அவன் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், இவன் தூங்குறானா தூங்குற மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு. அது எப்படி நடந்தது? அவனிடத்திலே ஒரு காலத்திலே தேவ சமாதானம் இல்லை, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தந்த அபிஷேகம் இருக்கிறது. அதோடு கூட அவர் தருகிற தேவ சமாதானமும் அவனோடு இருந்தபடியினால் பேதுருவுக்கு தெரியும், என் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் என்னுடைய உயிரை அவனால என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. அந்த சம்பவம்லாம் வாசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து வெளிச்சம் பிரகாசித்தது. இப்போ இருட்டா இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஃபோக்கஸ் லைட் போட்டாச்சு, போட்டிருக்கிற மாதிரி. ஆமாம். ஏன் திரும்பி பார்த்தேன்னா, போன தடவை வந்து பார்க்குறேன், திடீர்னு பின்னாடி வீட்டில் போய் யூடியூப்பில் பார்க்குறேன், கலர் கலராக லைட் எரியுது. டிங் டிங் டிங், பிரதர் ரொம்ப கருப்பாக இருக்கிறாருன்னு போட்டிருந்தாங்க போல். என்னப்பா ஆச்சுன்னு கேட்டால், யாரோ ஒருத்தர் எதையோ தட்டி விட்டுருக்காங்க, அது கலர் கலராக மினிக்கிருக்கு. பார்க்குறவன் என்ன சொல்லுவான், இவர் பயங்கரமாக பேசுகிறாரு, கடைசியில் இவரே பின்னாடி கலர் போட்டு பேசுகிறாருன்னு நினைக்க மாட்டான். அதான் பார்த்தேன் திடீர்னு பிரகாசித்தது. அப்பவும் பேதுரு எந்திரிக்கல. பார்க்குறான் தூதன், இவன் என்ன இப்படி தூங்குறான்னு சொல்லி விழாவில் தட்டி எழுப்புனாராம். எந்திரிச்சானா? ஆமாம், அப்பயும் எந்திரிக்கல. அவர் தூக்கத்தில் தான் இருக்கிறாரு. உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. அப்பயாவது எந்திரிப்பானான்னு பார்த்தா அப்பயும் எந்திரிக்கல. அடுத்து என்ன நடக்குது? தூதன் அவனை நோக்கி, எப்பா எந்திரிச்சு உன்னுடைய ரோபெல்லாம் மாட்டிக்கோ, உன்னுடைய அறையை கட்டிக்கொள், இடுப்பில் பெல்ட்டுகள்டெல்லாம் மாட்டிக்கப்பா, அப்புறம் என்ன பண்ணு, உன் ஷூவை மாட்டு. அடுத்தது ஆந்தபடியே அவன் செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்பயாவது முழிச்சானான்னு பார்த்தா அப்பயும் முழிக்கல. அடுத்து போட்டிருக்க வசனம், அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனம் காண்கிறேன் என்று யோசிச்சாராம். ட்ரீமிங்னு நினைச்சிட்டு இருக்கிறார் அவர். அவ்வளவு தூக்கம், என்ன சமாதானமான தூக்கம் இல்ல? ஆமா, அப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமேன், அல்லேலூயா. எது எப்படி இருந்தா என்ன, தூக்கம் கிடக்கூடாது ஆண்டவர் என்றோம் பண்ணுங்க. சிலர்லாம் ஸ்பீக்கருங்கிறது மூஞ்சிலே அடித்தாலும் தூங்குவாங்க சர்ச்சில், அது வேற கேட்டகரி. நான் அண்ணனை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவர் தான் ஸ்பீக்கர் முடியாது. ஸ்பீக்கர் தான் அது இல்லையா, அவர் கவனமாக கேட்டுட்டு இருக்கிறார். பொதுவாக சொல்கிறேன் நான், அந்த தூக்கம் கிடையாது. இந்த தூக்கம் வேற தூக்கம். அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்களேன், 10ஆம் வசனத்தில், அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்து, அது என்ன செஞ்சான், தானா சரவணா ஸ்டோர் போனவனே ஓப்பன் ஆகிற மாதிரி ஆண்டவர் அங்கேயே சென்சார் கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பேதுருன்னு ஒருத்தன் வருவான், அதுக்கு பின்னாடியே ஒருத்தன் தூதன் ஒருத்தன் வருவான். அவங்க மூஞ்ச நீ ஸ்கேன் பண்ணும்போதே கேட் என்ன ஆயிரணும், ஓப்பன் ஆயிரணும். ஆண்டவர் கட்டில் போட்டு வச்சிருந்திருக்கிறார், அதுவா ஓப்பன் ஆச்சு பாருங்க. அடைக்கப்பட்ட கதவுகள் தேவ சமாதானத்தினால் நிறைந்திருப்பீர்களானால் அது கண்டிப்பாக திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படித்தான் அன்னைக்கு நடந்துச்சு. ஏனென்றால் பேதுருவுக்கு தெரியும், உண்மையா என்னையும் நேசித்தார், உள்ளம் கையில் என்னை வரைந்தார். உண்மையா என்னையும் நேசித்தார், உள்ளம் கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரோடி செய்தேன் நடந்தேன், கிருபை சமாதானம்
கர்த்தரோடி இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் இல்லான். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பியனை அணைத்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பியனை அணைத்தார். எனக்கு நீ பயமே, என் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். இயேசுவே என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் அறியாமல் ஒன்றும் வந்ததில்லை? ஹல்லேலூயா. ஆமா, நீங்க எந்த பாதையில கடந்து போனாலும் சரி, எந்த வழியில போனாலும் சரி, தேவனுடைய ஆளுகைக்குள் நீங்கள் இருப்பீர்களானால் தைரியமா உங்களால சொல்ல முடியும், அவர் அறியாமல் ஒன்றும் வந்ததில்லை. நான் அவருடைய கரத்துல இருக்கிறேன், அவருடைய பார்வையில இருக்கிறேன். அவர் எனக்கு குறித்த எல்லையை விட்டு நான் வெளியே போகல என்கிற உறுதி முதல்ல உங்களுக்கு இருக்கணும். ஆமா, நான் இஷ்டத்துக்கு போய் எங்கேயாவது எதையாவது பண்ணிட்டு வம்புல மாட்டிக்கிட்டு அது ஒன்றும்னு பாட முடியாது. அவருடைய கரத்துல இருந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவனால தான் அப்படி சொல்ல முடியும். பேதுருவுக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? ஒரு நாள் இயேசு அவரோடு இணைந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கடல்ல. மத்தேயு 8:34 வசனமா? ஆமா, மத்தேயு 8:24 வசனத்துல அங்க கடல்ல அவர்கள் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் போது என்ன ஆச்சாம்? பெரும் காற்று உண்டானது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய டைட்டானிக் ஷிப் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு இருந்தது என்னவா இருந்திருக்கும்? சாதாரண ஒரு படகு. ஆனா இயேசு என்ன பண்ணி கொண்டிருந்தார்? நித்திரையா இருந்தார். அதுவும் அடித்தட்டில் படுத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நித்திரையா இருந்திருக்கிறார். அந்த 12 சீஷர்களும் என்ன கூப்பாடு போட்டிருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஆட்கள் சாதாரணமா ஏதாவது ஒண்ணுனாலே உடுக்கடிச்சு ஊரை கூப்பிடுற ஆட்கள் நம்ம சீஷர்கள். ஆனா எவ்வளவு சத்தம் போட்டிருப்பாங்க. அந்த இறைச்சல் படகு அங்கேயும் இங்கேயும் அசைது. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நித்திரையா இருக்கிறார். அன்னைக்கு அந்த ரகசியம் சீஷர்களுக்கு புரியல. ஆண்டவர் அன்னைக்கும் இயேசு எந்திரிச்சு அப்படித்தான் கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள், என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒருவேளை பேதுரு யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, அன்னைக்கு இயேசு ஒருத்தர் அந்த படகுல போராட்டம் நடக்கும்போது அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு தானே இருந்தாரு. நம்மளும் தூங்குவோமேன்னு தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் நான். எவ்வளவு பெரிய மாற்றம்! அதுதான் ஆண்டவர் தருகிற அபிஷேகம், தருகிற மாற்றம். அவர் தருகிற தேவ சமாதானம் நமக்குள் இருக்கும்போது நமக்குள் நடக்கிற மாற்றம். ஹல்லேலூயா. சூழ்நிலை என்னவா இருந்தாலும், எப்படி காரியங்கள் மாறுதலா இருந்தாலும், நமக்குள்ள தேவ சமாதானம் இருக்குமானால் அந்த சமாதானம் நாம் இருக்கிற எல்லைகளிலே அது வெளிப்படும். நம்முடைய சமாதானம் அநேகரை அது பற்றி பிடிக்கிறதா இருக்கிறது. வாசிக்கலாமா? நிறைய வசனம் இருக்கு, நான் பாட்டு பேசிக்கிட்டே போவேன். சரி பார்ப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். 6வது 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பி பட்டணத்து சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நீங்க ஒண்ணுக்கும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த வசனம் நம்ம நிறைய நேரம் படிச்சிருப்போம். ஆனா அந்த வசனத்தின் பின்னணியத்தை நீங்க பார்த்தாதான் அதோடைய ரியல் மீனிங் உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பிலிப்பி பட்டணத்திலே இருந்த சபையை உருவாக்கினவர். சரியா? அந்த பிலிப்பி பட்டணத்து சபையை உருவாக்கி பல ஆண்டுகள் கழித்து இப்பொழுது இவர் ரோமாபுரியிலே சிறைச்சாலையில் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? ரோமாபுரியிலே வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அவர் வீட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கும் போது சரித்திரம் சொல்லுகிறது, அவருடைய ஒரு கை இன்னொரு ரோம போர் சேவகனுடைய கையோடு சங்கிலினால் இணைத்து கட்டப்பட்டிருக்கும்.
அவர் வீட்டு சிறையில விசாரணை என்கிற பெயரில் வைக்கப்பட்டிருந்தபடினாலே அவருடைய நண்பர்கள் அவரை சந்திப்பதற்கு வாய்ப்புண்டு, அவர் எழுதுவதற்கு வாய்ப்புண்டு. சரியா? ஒரு கை கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு கையால அவருக்கு எழுதுறதுக்கு ஆண்டவர் வாசலை தந்திருந்தபடியினால்தான் அந்த சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு 4 நிருபங்களை எழுதினார். எது சொல்லுங்க. நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆனாலும் வாய் வர மாட்டேங்குது. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன். இதெல்லாம் மறக்கக்கூடாது. இதுக்கு பேரு சிறை நிருபங்கள், தி பிரிசன் எபிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 4 நிருபங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிறைச்சாலையில் இருந்த காலகட்டத்தில் தான் எழுதினார். இந்த பிலிப்பி சபைக்கு ஏன் இந்த கடிதத்தை எழுதினார் என்றால், இந்த பிலிப்பி சபை மக்கள் நம்முடைய சபையை ஆரம்பித்த ஸ்தாபகர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாரே என்பதை கேள்விப்பட்ட போது பல நேரங்களிலே பல ஊழியங்களுக்கு, பவுலுடைய ஊழியங்களுக்கு பொருளாதார உதவி செய்து தாங்கினவர்கள் இந்த பிலிப்பி சபை மக்கள். இப்போ எப்படியாவது அவருக்கு சில உதவிகளையாவது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சபையில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து சில பொருட்களை சேகரித்து விட்டார்கள். இப்போ அந்த பொருட்களை பிலிப்பி பட்டணத்திலிருந்து ரோமாபுரியில் சிறையில் இருக்கிற பவுலிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கணும்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி சர்ரன் ஃப்ளைட்டில் போய் இறங்கிட முடியாது. ஏனென்றால் பிலிப்பி பட்டணத்திற்கும் ரோமாபுரிக்கும் 800 மைல் தூரம். 800 மைல்ஸ், கிலோமீட்டர் கிடையாது, மைல்ஸ். சரியா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ளைட் கிடையாது, கார் கிடையாது. அன்றைக்கு மிகுந்த கடினமான அந்த பிரயாணத்தை செய்து யார் கொண்டு போய் இந்த பொருள் உதவியை பவுலிடத்திலே கொடுப்பது? இன்னைக்கு மாதிரி மணி ஆர்டர், ஃபேக்ஸ், ஜிபே எல்லாம் கிடையாது இல்லையா? அப்பொழுது ஒரு மனிதன் முன் வருகிறான். அந்த மனிதனுடைய பெயர் தான் எப்பாப்ரோதீத்து. அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து அந்த எப்பாப்ரோதீத்துவை குறித்து போட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த எப்பாப்ரோதீத்து நான் போய் பொருட்களை சேகரித்து கொண்டு சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லி தைரியமாக கிளம்பி போகும்போது அவனும் வியாதிப்படுகிறான், மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்படுகிறான். ஆனாலும் எப்படியோ கொண்டு போய் பொருட்களை சேர்த்தாச்சு. அங்கே போய் பவுல் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லை, இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு இந்த மனிதன் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறானேன்னு சொல்லி அவரிடத்திலே பிலிப்பி சபையில் நடக்கிற காரியங்களை எல்லாம் கேட்டு அறிகிறார். அப்படி கேட்டு அறிந்து விட்டு உடனே அவங்கள்ட்ட ஃபோன்லாம் பண்ணி பேச முடியாது. இந்த மனிதனை திருப்பி அனுப்பும் போது சபை மக்களுக்கென்று நான் ஒரு கடிதம் எழுதி தருகிறேன், அதை எடுத்துட்டு போய் சபையில் நீங்க என்ன பண்ணு, வாசி அப்படின்னு சொல்லித்தான் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதுதான் பிலிப்பியர் நிருபம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, பவுல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறார். சபை மக்கள் வெளியில சந்தோஷமா இருக்கிறாங்க நம்மள மாதிரி. நம்ம தான் அவருக்கு லெட்டர் எழுதணும். பவுலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஜெயிலில் இருக்கிறீங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் வேண்டுதலையும் உங்கள் ஜெபத்தையும் குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. நாங்கள் எப்படியாவது உங்களை பெயிலில் எடுக்க ட்ரை பண்ணுறோம். மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல்கிட்ட பேசியிருக்கிறோம். அவரை வச்சு என்ன பண்ணிடலாம், எப்படியாவது ஒரு லீகல் பேட்டில் பண்ணி உங்களை வெளியே எடுத்துடலான்னு யார் தான் லெட்டர் எழுதணும்? நம்ம தான் பவுலுக்கு எழுதணும். ஆனால் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிற பவுல் வெளியில நல்லா இருக்கிறவங்களுக்கு எழுதுறாரு, நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படி நடந்துச்சு? அது எப்படி நடந்துச்சு? பவுல் கட்டப்பட்டிருந்தாலும் அவருக்குள் இருந்த தேவ சமாதானம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுத வைத்தது. ஹல்லேலூயா! யோசிச்சு பாருங்க, அந்த வசனத்தை எப்படி பவுலால எழுத முடியும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனால அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அவருக்கே அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறி. விசாரணை முடிவில் என்ன ஆகும்னு தெரியாது. ரோமர்கள் முடிவு பண்ணாங்கன்னா முடிவு பண்ணது தான், கொல்லப்படலாம். அவர் ஆரம்பித்த சபைகள் என்ன ஆகும், உருவாக்கின ஊழியர்கள் என்ன ஆகும், விசுவாசிகள் இந்த போராட்டத்தில் நிற்பாங்களா, எதுவுமே தெரியாது. எல்லாமே வேகா இருக்குது. அந்த சூழ்நிலையில் அவர் எழுதுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களைன்னு சொன்னாரா, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும், அதுவும் வித் பிரைசஸ் தான் சொல்றார். வெறும் விண்ணப்பம் மட்டும் வச்சுட்டு போவாதீங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து துதித்தலோடு கூட இந்த விண்ணப்பத்தையும் சேர்த்து வைங்க. நம்ம பல நேரத்தில் துதித்தலே ஸ்தோத்தரிக்கிறதே நமக்கு கிடையாது. ஸ்தோத்திரம்னு அந்த 1000 ஸ்தோத்திரம் போடுறது அந்த ஸ்தோத்திரம் கிடையாது. நான் சொல்றது அதோடைய ரியல் டிரான்ஸ்லேஷன், கம் இன்டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் வித் பிரைசஸ்.
துதி செலுத்துறோமா, நன்றி செலுத்துறோமா? இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமானவர் என்கிற அந்த உறுதியோடு கூட உங்கள் விண்ணப்பங்கள் சேரட்டும். அப்படி சேரும்போது என்ன நடக்குமா? உடனே பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு சொன்னாரு. அடுத்த வசனத்துல பவுல் முடிச்சிட்டாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது, உங்க சுத்தி இருக்கிறவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாருமே இந்த உலகம் என்ன நினைக்கும், எனக்கு எல்லாமே சாதகமா நடந்தாதான் சமாதானம் நினைக்கும். ஆனா ஆண்டவர் தருகிற சமாதானம் அது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அது என்ன? எல்லாமே தலைகீழ இருந்தாலும், என் சூழ்நிலையில 1% கூட மாற்றமே இல்லாமல் இருந்தாலும் எனக்குள் ஒன்று இருக்கிறது, அது தேவன் தந்திருக்கிற சமாதானம். அவர் அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் என்ன பண்ணுமா? நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் எதுல காத்துக்கொள்ளும்? கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் எதுக்கு சத்துரு கொண்டு வர்றான்னா, நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்காக. அந்த தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கும்போது தான் நமக்கு என்ன நடக்குது? அது நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுகிறது. இந்த வசனத்தை நம்மளை விட பிலிப்பி சபை மக்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா பிலிப்பி சபை எப்படி உருவானதுன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் உட்காந்து பாடி துதித்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, வாசிச்சிருப்போம், பல நேரம் வாசிச்சிருப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. ஆனா அந்த சம்பவம் தான் இந்த பிலிப்பி சபை உருவானதற்கு அஸ்திபாரம். ஏனென்றால் அந்த 16ஆம் அதிகாரத்திலிருந்து வீட்டில் நீங்க போய் நிதானமாக வாசிச்சு பாருங்க. லிஸ்தீரா இப்படிப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் பவுல் ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மக்கதோனியாவுக்கு போகணும். எங்க போகணும்? மக்கதோனியான்னு இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது ஆண்டவர் தான் சொல்லியே அனுப்புறார். பவுல்கிட்ட நேரடியா பேசி, தரிசனத்தின் மூலமாக பேசித்தான் ஆண்டவர் அனுப்புகிறார். ஏனென்றால் இதுவரைக்கும் ஆசியா மைனர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசியா கண்டத்தின் பகுதிகளிலே பவுல் ஊழியங்களை செய்து நிறைய சபைகள்லாம் ஸ்தாபித்துட்டார். இப்போ ஐரோப்பா கண்டத்திற்கு ஊழியத்தை கொண்டு செல்ல வேண்டும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை. அப்போ பவுல் யோசிக்கிறார், அந்த இடத்துல நமக்கு யாரையுமே தெரியாதே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த பட்டணத்தில் பிலிப்பி என்கிறதான ஒரு தலைமை பட்டணத்திற்கு வந்து சேருகிறார்கள். அப்படி வந்து சேர்ந்து அந்த ஊர்ல பரதேசி மாதிரி அங்கங்க தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஊர்ல இருந்த ஆற்றங்கரையிலே சகோதரர்களாக கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் தான் லீதியாள் என்கிற ஒரு யூத பெண் அங்கே வருகிறாள். அந்த யூத பெண் யூத மார்க்கத்தை சேர்ந்தவள். ஆனால் அவள் ஒரு ரத்தாம்பரம் விற்கிற பிசினஸ் உமனா இருந்தபடினால இந்த பிலிப்பி பட்டணத்தில் அந்த ராயல் பேலஸ்ல உள்ள அந்த ரத்தாம்பரத்திற்கு நல்ல வரவேற்பு இருப்பதனால இங்க ஒரு பிசினஸ் சென்டர் வச்சிருக்கிறாங்க அந்த அம்மா. அந்த நாட்களிலே பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க, யூத பெண்கள். அந்த பெண் இங்கே ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறாள். இங்க வந்து திடீர்னு ஒரு சில சகோதரர்கள் பாட்டெல்லாம் பாடுறத பார்த்த உடனே அந்த அம்மாவும் ஒரு யூத பெண்ணா இருந்தபடினாலே வருகிறாள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பவுல் மூலமாக கேள்விப்படுகிறாள். அவள் ரட்சிக்கப்படுகிறாள். அவள் மூலமாக அவள் குடும்பத்தில் இருந்த மற்ற பெண்களும் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ ஆற்றங்கரையில் நடந்து கொண்டிருந்த அந்த ஜப கூட்டம் எங்க மாறுது? லீதியாள் வீட்டில் மாறுது, பெண்கள் கூட்டமாக மாறுகிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படி காரியங்கள் அன்றைக்கு செய்திருக்கிறார்னு பாருங்க. சாதாரண ஒரு சில சகோதரர்கள் நடத்தி கொண்டிருந்த ஜெபம் இன்னைக்கு எங்க மாறிடுச்சு? பெண்கள் கூட்டமாக மாறுகிறது. அந்த ஊர்ல பவுலும் சீலாவும் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய பெண் பவுலையும் சீலாவும் பார்க்கும் போதெல்லாம் என்ன சத்தம் போடுமா? இதோ போகிறார்களே இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்னு சொல்லி. பிசாசு என்ன பண்ணுமா? என்ன பண்ணும்? நீங்க ஏன் சத்தம் இல்லாம ஆயிட்டீங்க? பிசாசு அங்க சத்தம் போட்டுச்சு, நீங்க கொஞ்சம் சத்தம் போடுங்க. பிசாசு கூட சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும். ஹலோ, பிசாசு கூட சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும். பிசாசு கூட சில நேரத்தில் நம்மளை பாராட்டும். ஆமாம், அதனால தோளில் கை போட்டு கூட, பரவாயில்லையம்மா இந்த ஊரில் யாருமே என்ன பாராட்டினதில்லை, நீ என்ன பாராட்டியிருக்கம்மான்னு சொல்லி பவுலும் சீலாவும் அந்த அம்மாவை கை கொடுத்து கூப்பிட்டு போயிடல. சரியா?
பவுல் பார்த்துட்டு கண்டுக்காம விட்டார். அதை இது எதை கத்திட்டு போகுது போ அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்துருச்சு அவருக்கு. இவன் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அசுத்த ஆவியை போன உடனே என்ன பண்ணிருச்சு, அந்த குறி சொல்லுகிற ஆவி ஓடி போச்சு. ஆனால் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அந்த குறி சொல்லுகிற பெண்ணை வைத்து அநேகர் ஆதாயம் தேடிக்கொண்டிருந்தார்கள் வசனம் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குறி சொல்கிற அம்மாவை வச்சு அந்த ஊரில் இந்த பெரிய மனுஷர்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஒரு என்னமோ ஒரு சென்டர், ஒரு மந்திரவாத நிலையம் ஏதோ ஒன்று வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குறி கேட்க வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட 1000 ரூபா ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே போக முடியும். அந்த அம்மா குறி சொல்லுவாங்க, இவர் 100 ரூபாயை கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு 900 ரூபாய் இவர் என்ன பண்ணிடுவார், பாக்கெட்டில் போட்டு போயிடுவார். இந்த அம்மாவை வச்சு ஒரு குரூப் என்ன நடத்திட்டு இருந்திருக்காங்க, நல்ல வியாபாரம் பார்த்துருக்கு. இப்போவும் நிறைய கிறிஸ்தவ வியாபாரிகள் இப்படி நடத்துகிறாங்க. விடுதலை கூட்டம்னு வச்சுட்டு போன உடனே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஒரு பிசாசு ஓட்டணுமா இவ்வளோ, 2 பிசாசு ஓட்டணுமா இவ்வளோ, இங்கே இருந்தால் கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்படி நடந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அடுத்த நாள் இந்த அம்மாவை வச்சு குறி சொல்ல பார்த்தா குறி சொல்கிற ஆவி என்ன செய்ய மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா நடந்துச்சுன்னா உடனே அங்கே தெருவில் இருந்தவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நேற்று பவுலும் சீலாவும் தான் இந்த அம்மாவுக்கு ஜோமன் என்னமோ பண்ணாங்கன்ன உடனே அதுக்காக தான் அவர்களை அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இதெல்லாம் கவனித்து வாசிக்கணும். சிறைச்சாலையில் எப்படி போட்டாங்க, சும்மாலாம் போடலை, நன்றாக அடித்து கைகளில் கால்கள் எல்லாம் காயம் சங்கிலிகளால் கட்டி சிறைச்சாலையின் உள்ள அறையில் தொழு மரத்தில் மாட்டி வச்சாங்களாம். பவுலும் சீலாவும் உள்ளே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆமாம், அது துதித்து உடனேலாம் பாடலை, நடுராத்திரியில் பாடினாங்கன்னு போட்டிருக்கு. பவுலுக்கு தெரியும், ஏன்னா ஆண்டவர் நேரடியாக பவுலிடத்திலே பேசி இருந்தார். சரியா, உண்மையாக பேசியிருந்தார் தானே. அப்பனா சீலாவுக்கு, அவர் புதிதாக ரட்சிக்கப்பட்ட பவுலோடு ஊழியத்தில் இணைந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு நபர், அவர் என்ன யோசிச்சிருப்பார், இந்த மனுஷன் கூட போய் வந்தான் பாரு, நான் பாட்டுக்கு என் ஊரில் பேசாமல் இருந்திருக்கலாம், இவர் கூட வந்து இந்த மனுஷன் சும்மா இல்லாமல் பேசாமல் அந்த உமன்ஸ் ப்ரேயரை நடத்திக்கிட்டே இருந்திருக்கலாம். இந்த அம்மாவுக்கு யார் இவர் பேய் விரட்ட சொன்னா, யாராவது வந்தாங்களா, அது பாட்டுக்கு ஏதோ கத்திட்டு போகுதுன்னு விடாமல் அதுட்டு இருந்த பேயை விரட்டி நம்மளை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டாரேன்னு சொல்லி சீலா அழுதுருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அழுதுருக்க மாட்டாருன்னு நம்புகிறேன். ஏன் தெரியுமா, பவுலுக்குள்ளும் சீலாவுக்குள்ளும் ஒரு தேவ சமாதானம் இருந்தது, அது அவர்களை பாட வைத்தது. ஹல்லேலூயா. ஆமாம், நடுராத்திரி பவுல் சீலாவை தட்டி எழுப்பியிருப்பாரு, சீலா சீலா எந்திரி அப்படின்ட்டு. அவரும் கையை காலை டயர்டாக அப்படி எந்திரிச்சு சொல்லுங்க ஐயா அப்படின்னும் போது அவர் உடனே ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் அந்த 110வது பாட்டை எடு அல்லது 150வது பாட்டை எடு, நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் பாட்டா எடு அப்படின்னு சொல்லி எடுத்து, நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இந்த பாட்டை நம்ம எப்போ பாடுவோம் சொல்லுங்க, இந்த பாட்டை எப்போ பாடுவோம், எப்போ பாடுவோம்? நம்ம உண்மையிலே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும்போது, ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை கட்டளையிட்டார்னு சொல்லும்போது, அல்லது ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு காரியம் நம்ம குடும்பத்தில் நடந்துட்ட போது சந்தோஷமாக பாடுவோம். ஆனால் பவுலும் சீலாவும் அன்னைக்கு ராத்திரியில் அவர்கள் பாடினார்கள்னு போட்டிருக்கு. எவ்வளோ நேரம் பாடினாங்கன்னு தெரில, என்ன பாட்டு பாடினாங்கன்னு தெரில, உண்மையிலே அவர்கள் நன்றி பலி தான் பாடியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா தெரியும் அவர்களுக்கு துதியிற்கு முன்னால் எந்த எரிகோ கோட்டையும் நிற்க முடியாது என்பதை அறிந்திருந்த பவுல், என்னுடைய துதிக்கு முன்னால் இந்த சிறைச்சாலை கதவுகளும் நிற்க முடியாது என்பதை அறிந்திருந்தபடியினால் அன்று ராத்திரி பாடி துதித்தார்கள். அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. என்ன ஆச்சு பாடினதுக்கு அப்புறம்? சடிதியிலே அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அந்த எல்லாருடைய கட்டுகள்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த எல்லாருடையன்றதில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
பவுலும் சீலாவுடைய கட்டுகள் மட்டும் கிடையாது, நல்லா கவனிங்க. அவங்க இருந்த இடம் சிறைச்சாலை. அப்பனா யாருடைய கட்டுகள்லாம் அவுந்துருச்சு? இருந்த எல்லா கைதிகளுடைய கட்டும் அவுந்துருச்சு. சிறைச்சாலைக்குள்ள யார் இருந்தா சொல்லுங்க, நீங்களும் நானும் மறந்தோம். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா, அதுவும் தலைமை பட்டணம் பிலிப்பின்றது. புழல் சிறைக்கு போனீங்கன்னா யார் இருப்பா உள்ள? செந்தில் பாலாஜி இருப்பாரா? அவர் இருக்கிறாரு, அவர் வேற ரீசனுக்காக இருக்கிறாரு. உண்மையிலே யார் இருப்பா? கஞ்சா அடிச்சவன், அல்லது திருட்டு கேஸ்ல மாட்டினவன், கொலை கேஸ்ல மாட்டவன், ஏதோ பெண்கள் விஷயத்துல மாட்டினவன், இப்படிப்பட்ட அக்யூஸ் தானே உள்ள இருப்பாங்க. எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்ததாம். நீங்க தேவ சமாதானத்தினால நிறைந்திருக்கும் போது, நீங்க தேவ சமாதானத்தினால் நிறைந்து தேவனை பாடி துதிக்கும் போது, உங்களுடைய சூழ்நிலைகளை மட்டும் ஆண்டவர் மாற்றுகிறதில்லை, உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் உங்களுடைய தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிலாம் நடக்கணும். இந்த நாட்கள்ல இருக்கிற எதிர்ப்பெல்லாம் காணாம போயிடும். இப்படிப்பட்ட வெளிரங்கமான அடையாளங்கள் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ராத்திரி இருட்டு, எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து உளுந்துருச்சு, எல்லா சிறைச்சாலை கைதிகளும் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. உண்மையிலே சிறைச்சாலைக்கு அடைப்பட்டிருக்கிறவன் கைதி பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு, பூமி அதிர்ந்தது, கட்டுகளும் அவுந்து போச்சு, கைதிகள்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? நியாயப்படி தப்பிச்சு ஓடி இருக்கணும். இதை தான் அடுத்த நாள் சிறைச்சாலை தலைவன் வந்து பார்க்குறான். எல்லாம் இது பண்ணி இடிஞ்சு கிடந்த உடனே, ஐயோ எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க போல, ரோம அரசாங்கம் நாளைக்கு நம்மளை போட்டு தள்ளிருன்னு சொல்லி இவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள பார்க்கிறார். அப்ப பவுல் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. யாரு? நானும் சீலாவும் மட்டும் கிடையாது, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, என்ன நடந்துச்சு? பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது நடுராத்திரி, அதுக்கு முன்னாடியே வந்து விசாரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு கைதியா, எதுக்கு உங்களை கொண்டு வந்தாங்க? பவுல் உடனே சுவிசேஷத்தை சொல்லியிருப்பார். இதை சொன்னதுக்காக அடித்து கொண்டு வந்துட்டாங்கன்னு. அவனுக்கு யோசிச்சிருப்பாங்க, இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி என்ன பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா இந்த ராத்திரி அவர்கள் பாடி துதித்த போது ஒரு தேவ மகிமை அங்கே இறங்கினது. எல்லா கைதிகளும் பார்க்கிறார்கள், இவர்கள் இந்த நிலைமையிலும் பாடி துதிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பாடி துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகளே உடைந்து அஸ்திபாரங்கள் அசையுமானால், அவர்கள் சொல்லுகிற தேவனே உண்மையான தேவன், என்னுடைய கட்டுகளை மாற்றுவதற்கும் அந்த தேவன் போதுமானவர் என்கிற விசுவாசம், மனம் திரும்புதல் அந்த கைதிகளுக்குள்ளும் வந்தது. எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்கிறான் அசையாம. நைட் சர்வீஸ், ஃபுல் நைட் சர்வீஸ் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சுச்சா என்னன்னு தெரியல. எல்லாரும் உட்காந்துருக்கிறான். அதை பார்த்த உடனே தான் அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு ஆச்சரியம். இந்த பவுலும் சீலாமும் தப்பி ஓடாம இருக்கிறது ஓகே, ஆனா இவனுங்களும் ஓடாம இருக்கிறாங்களே. அதை பார்த்த போதுதான் பவுல், அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு ஆச்சரியம். உடனே கேட்கிறான், ஐயா, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? பவுல் உடனே என்ன பதில் சொன்னாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். பவுல் எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பார். நீ மட்டும் ரட்சிக்கப்படுறதுக்கா ராத்திரி ஃபுல்லா என்ன வச்சு அடிச்சிங்க? நீ மட்டும் கிடையாது, நீயும் உன் வீட்டாரையும் கூட்டு வா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். சொல்றத கவனிங்க. பிலிப்பி சபையின் முதல் காங்கிரிகேஷனே, ஆண்கள் பெண்கள் நிறைந்த அந்த காங்கிரிகேஷன் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? சிறைச்சாலையில் இருந்து வந்த கைதிகள். அதுதான் அந்த பிலிப்பி சபையினுடைய ஹிஸ்டரி. அந்த சபை மக்கள் தான் இன்றைக்கு பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார்கள் பல ஆண்டுகள் கழித்து. அதான் அங்க பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் 14, 15 அந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது பவுல் எழுதுவார் அழகா, கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலிருந்து ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்தார் தெரியுமா? இன்னைக்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல உங்களை பிரகாசிக்க வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த வசனம் அவங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நாங்க ஒரு நாள் கைதிகளாக இருந்தோம், அரசாங்கத்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தோம், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம், தண்டனைக்குரியவர்களாய் இருந்தோம். என்றைக்கோ ஒரு நாள் இந்த சுவிசேஷம் எங்களை சந்தித்தபடியினாலே இன்றைக்கு நாங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் உள்ளவர்கள் அல்ல,
பிரித்தெடுக்கப்பட்டு ஜீவ வசனத்தை கையில் ஏந்தி கொண்டு பிரகாசிக்கிற சுடர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை பிலிப்பி சபை மக்கள் நன்கு புரிந்திருப்பார்கள். அதான் அந்த ரகசியம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த சிறைச்சாலை மக்களுக்கு பவுல் எழுதுறாரு, எப்பா உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்க சபை ஆரம்பமானதே சிறைச்சாலைக்குள்ள தானே, நான் இங்க உள்ள இருக்கிறத பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ சமாதானம் என்னை காத்துக்கொள்ளும், அதே சமாதானம் உங்களையும் காத்துக்கொள்ளும். அந்த உறுதி அவருக்கு இருந்ததுனால தான் அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பின்னாடி 12, 13 அந்த வசனத்துல எல்லாம் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லா நிலையிலும் எப்படி இருக்க கற்றுக்கொண்டேனா, மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று எழுதுகிறார். எந்த தேவ மனிதனால் அப்படி சொல்ல முடியும்? உண்மையிலே தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் நிலைந்திருக்குன்னா அப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியும். ஆமா, யாருக்கு தேவ சமாதானம் பேசினா நேரம் ஆயிரும். ஒரு 2 விஷயத்தை மட்டும் காமிக்கிறேன். யாருக்கு இந்த தேவ சமாதானம் கிடைக்கும்? ஆண்டவர் போகும்போதே சீசர்களை பார்த்து சொல்லிட்டு போனார், நீங்க ஒன்றுக்கும் கலங்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் உண்மையிலே நமக்கு சமாதானத்தை கொடுத்துட்டாரா, கொடுக்க போறாரா? கொடுத்துட்டார். அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க இன்னைக்கு. அந்த தங்கச்சி சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆட்டோமேஷன் கோடிங் என்னென்னமோ சொன்னாங்க இல்லையா, அந்த ஆட்டோமேஷன் அதெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் நமக்குள்ளே இருக்கணும். ஏதோ ஒரு நிந்தனை நெருக்கம் சத்துரு அங்கே கொண்டு வரும்போதே அங்கே ஒரு கால் கமாண்ட் போகணும், அந்த ஸ்கிரிப்டை ஆக்டிவேட் பண்ணி விடணும். தேவ சமாதானம் ஒன்று இருக்குறா உனக்கு ஞாபகப்படுத்தணும். சரியா? அந்த தேவ சமாதானம் எப்போது நமக்குள்ள கிரியை செய்யணும். வாசிங்க பார்ப்போம் ஒரு வசனத்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். ரோமர் 8ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமா, எந்த சிந்தை மரணம்? ஆமா, அப்ப தேவ சமாதானம் இருக்கணும்னா என்ன சிந்தை இருக்கணும்? அது என்ன? ஆவியின் சிந்தை. நமக்கெல்லாம் என்ன பேரு? ஆவிக்குரியவர்கள். நம்ம சபைக்கு பேரு ஆவிக்குரிய சபை. நமக்கெல்லாம் என்ன பேரு? ஆவிக்குரியவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறும்போது மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்த நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம். அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் நிறைய காரியங்கள் எழுதுறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக எங்களை உயிர்ப்பித்தார்னு சொல்லிட்டு, முன்னே நீங்கள் எப்படி இருந்தீர்கள், மாம்சத்தின்படி நடந்தீர்கள் அப்படின்லாம் எழுதுறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின நமக்கு தேவ சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ சமாதானம் நமக்குள்ள கிரியை செய்யணும்னா இந்த மாம்ச சிந்தை என்ன செய்ய விடாது, அது கிரியை செய்ய விடாது. அதைத்தான் இன்னும் கலாத்தியர்ல பவுல் எழுதும் போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டே இருக்கான், போராடிக்கிட்டே இருக்கான். இந்த மாம்ச சிந்தை அவ்வப்போது மேல வந்து 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 என்ன பண்ணும், ஆவியின் சிந்தையை என்ன பண்ண பார்க்கும், ஆவித்து போட பார்க்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாம்சத்தின் கண் கொண்டே பார்ப்போமானால் நாம் எப்படி தான் கிரியை செய்வோம், மாம்சத்தின்படி தான் கிரியை செய்வோம். அது கடைசியிலே மரணத்தையும் சாபத்தையும் தான் கொண்டு வருகிறது. நல்லா கவனிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் மோசே 12 பேரை வேவு பார்க்க அனுப்புனாரா? தேசத்தை போய் நீங்கள் நம்ம பார்டருக்கு வந்துட்டோம்ப்பா, அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புனார். 12 பேரும் ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளாக போனாங்க. எல்லாரும் போயிட்டு பார்த்துட்டு நல்ல 40 நாள் எந்த விசாவும் இல்லாமல் ஜாலியாக டூர் போயிட்டு 40 நாள் உட்காந்து கானான் தேசத்தில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திராட்சை கொலை எல்லாத்தையும் தூக்கிட்டு என்ன செஞ்சாங்களாம், திரும்பி வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க 10 பேர் துர்ச்செய்தி பரப்பினார்கள். என்ன துர்ச்செய்தி பரப்புனாங்க? உண்மை தானே சொன்னாங்க. 10 பேரும் உண்மையை சொன்னாங்களா, பொய் சொன்னாங்களா? அந்த தேசம் நல்ல தேசம்தான். அந்த தேசத்தில் என்ன இருக்கு, ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி, எல்லாமே உண்மை தான் சொன்னாங்க. யாரும் பொய் சொல்லல. அங்க பார்த்ததை அப்படியே சொன்னார்கள். அதை சொன்ன உடனே என்ன வந்து போச்சு ஜனங்களுக்குள்ள,
பயம் வந்து போச்சு, கலகம் வந்து போச்சு. வழக்கம் போல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கல்லை தூக்கிட்டு நிற்கிறான். நாங்கள் எல்லாரும் திரும்பி எகிப்துக்கே போறோம்னு நிற்கிறான். எந்த எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருந்தோமோ எதுவுமே கண்ணுக்கு தெரியல. எந்த எகிப்துல இருந்து இவர்கள் கண்களுக்கு முன்னரே ஆண்டவர் 10 வாதைகளை அற்புதமாக அனுப்பி இவர்களை விடுவித்து கொண்டு வந்தாரோ, சும்மா விடுவித்து கூட்டு வரல ஆண்டவர். இவர்கள் சம்பாதிக்காத இத்தனை வருஷம் அவன் கொடுமையா நடத்தினதுக்கெல்லாம் சேர்த்து வெள்ளியும் பொண்ணையும் சேர்த்து என்ன பண்றாரு? கொடுத்து அனுப்புறாரு. இத்தனை வருஷம் உனக்கு ஒழுங்கா கூலி கொடுக்கல, ஒரே நாள்ல தருவான் பாருன்னு எல்லார்ட்ட இருந்த வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் மாட்டி காதுல கழுத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு ஜிங்கி ஜிங்கின்னு வருது எல்லாம். அப்படி வந்து இருந்த ஜனம் இந்த 10 பேர் சொன்னதை கேட்டுட்டு என்ன வந்து போச்சு? ஒரே பயம், கலக்கம், அழுக, பற்கடிப்பு, கள்ள தூக்கிட்டு நிற்கிறாங்க எல்லாம். மாம்ச சிந்தை எதை தான் கொண்டு வரும்? மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா அதே 12 பேர்ல போன 2 பேர் யோசுவாவும் காலேபும் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களும் அதே காட்சியை தான் பார்த்தார்கள், அதே தேசத்திற்கு தான் போனார்கள், அதே ராட்சதர்களை அவர்களும் பார்த்தார்கள். வாசிங்க, என்னாகும் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், போதும், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால். அதுதாங்க கண்டிஷன். ஹல்லேலூயா. ஆமா, அவர்களும் அதே ராட்சதர்களை தான் பார்த்தார்கள், அவர்களும் அதே தேசத்தை தான் பார்த்தார்கள், அவர்களும் அதே காட்சிகளை தான் பார்த்தாங்க. ஆனால் அவர்கள் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருந்தபடியினால் ஆண்டவர் வாக்கு பண்ணி தானே இங்க கொண்டு வந்தாரு. இந்த தேசத்தை சுதந்திரமாக உனக்கு கொடுப்பேன் என்று தானே வாக்கு பண்ணினார். இதற்காகத்தானே இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோம், செங்கடலை கடந்து வந்திருக்கிறோம், இத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம். மேக ஸ்தம்பம் இருக்குது, அக்னி ஸ்தம்பம் இருக்குது, ஆண்டவர் அற்புதமாக மன்னாவை பொழிகிறார். இதெல்லாம் பார்த்த பிறகும் இந்த ஜனங்கள் இப்படி மதியினமா இருக்கிறாங்களேன்னு சொல்லி மாம்சப்படி பார்க்காமல் ஆவியின் சிந்தையோடு பார்த்த 2 பேர் பேசுற வார்த்தையை பாருங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் கொடுப்பார். அடுத்த வசனத்துல சொல்றாரு, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்கள் சொல்றது எல்லாம் என்னது? கர்த்தர் என்னோடு இருந்தால், கர்த்தர் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால். உங்க சூழ்நிலைகளை பார்த்து 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 சோர்ந்து போறீங்களா? மாம்ச சிந்தைக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. அது மரணத்தையும் பயத்தையும் கலக்கத்தையும் தான் கொண்டு வரும். யோசுவாவையும் காலேபையும் போல வேறே ஆவி உடையவர்களாய் ஆவியின் சிந்தையோடு இருப்பீர்களானால் அது ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். அதுதான் ரகசியம். மாம்சத்தின் படியே பேசி 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 இருப்போம்னா அந்த 10 பேர் துர்ச்செய்தி பரப்புனவங்கனால என்ன ஆகிப்போச்சு? மொத்த காங்கிரிகேஷனும் கலக்கம் அடைந்து நிற்குது. ஆனால் இந்த 2 பேர் செய்த அந்த காரியம், அந்த 10 பேர் செய்த அந்த காரியத்தினால என்ன ஆச்சு? ஆண்டவர் பார்த்தார் மோசேட்ட, எப்பா இந்த ஜனத்தோட நான் இனிமேல் போராட மாட்டேன், இவங்களை நான் அழிச்சிட்டு விட்டுறேன், உன்னைய நான் நல்லா வைக்கிறேன், நீ விட்டுருன முடியும். மோசே எல்லாம் மன்னிப்பு கேட்டு கதறி அழுது நிற்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லி முடிச்சாரு பாருங்க. அதில் அதே அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். அடுத்த வசனத்தை சொல்லிட்டாரு, காலேபு யோசுவாவை தவிர வேற ஒருத்தனும் என்ன பண்ண மாட்டீங்க. ஆமா, அந்த தேசத்துல இருந்து புறப்பட்ட 20 வயதிற்கு மேற்பட்டவர்களில் யாரெல்லாம் வந்தீங்களோ அவங்க பிரேதம் இங்க விழும். அதனால தான் ஆண்டவர் 11 நாளில் போய் சேர வேண்டிய கானான் தேசத்தை 40 வருஷம் சுத்த விட்டார். ஏன்? இவர்களுடைய பிரேதங்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் செத்து மடிய வேண்டும். அதைத்தான் மோசே 90ஆம் சங்கீதத்தில் இதெல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சு அந்த பார்டரில் நிற்கும்போது பாடுவார், எங்கள் வருஷங்களை ஒரு கதையை போல கழித்து போட்டோம்.
அது இங்கே தான் பேசணுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு தெரியல அந்த செய்தி. கதையாய் போன வருஷங்கள் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு செய்தி. எப்படி வருஷத்தை வீணாக்கிட்டாங்க பாருங்க. ஒரு சின்ன தவறு, ஒரு 10 பேர் செய்த மாம்ச சிந்தையின் காரியம் அநேக ஜனங்களுடைய மரணத்திற்கு வித்திட்டது. ஆவியின் சிந்தையோடு செயல்படும் போதுதான் அது எதை கொண்டு வருகிறது? ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது. உங்க எல்லைகளில் சமாதானம் வரணுமா? உங்க எல்லைகளில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கணுமா? முதல்ல உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருக்கணும். உங்களுக்கு உள்ள முதல்ல தேவ சமாதானம் இருந்தாதான் உங்க எல்லையை நீங்க சமாதானமா பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்க வீட்டை, நீங்க இருக்கிற வீட்டை சமாதானமா பாதுகாத்துக் கொள்ள முடியும். பவுல் எழுதின அந்த எல்லா நிருபங்கள் ஆரம்பத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க. கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. எல்லா நிருபத்திலையும் இருக்குது அந்த வார்த்தை. நீங்க வேணா வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர்ல எடுத்து 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் நினைக்கிறேன் வாசிங்க. அடுத்து 2 கொரிந்தியர்ல எடுத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. எல்லா நிருபத்திலையும் நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் அந்த இனிஷியல் வாழ்த்தை சொல்லிட்டு அவர் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லாம அவர் எந்த நிருபத்தையும் ஆரம்பிக்கவில்லை. நான் தேடி பார்த்தேன், இவர் என்ன நிறைய இந்த நிலைமையில சமாதானம் சொல்லியிருக்கிறாரு, இவர் எல்லா நிருபத்தையும் எப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு பார்த்தா ஆச்சரியப்படும் விதமாக எல்லா நிருபத்திலையும் அவர் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா, நான் இந்த ஆவியின் சிந்தை மாதிரி இன்னும் ஒரு 8 காரியம் என்னால் சொல்ல முடியும், ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் சமாதானத்தை காத்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய எல்லைகளிலே சமாதானம் தருவீராக. உம்முடைய சமாதானம் என்னுடைய எல்லைகளில் நிலைத்திருக்கட்டும். அதற்கு நான் மாம்ச சிந்தையின்படி செயல்பட்டு என்ன செய்து விடக்கூடாது? ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையை நானே வீணடித்திடக்கூடாது. நீங்க சமாதானத்தை கெடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. உங்களுடைய எல்லைகளிலே சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக. அப்படியே எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எங்களுடைய எல்லைகளிலே நீர் தருகிற சமாதானம் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே நீர் தருகிற அந்த சந்தோஷம் எங்களுடைய எல்லைகளிலே நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்ளுவதாக என்று சொல்லி அன்றைக்கு பவுல் சிறைச்சாலைக்குள்ளிருந்து எழுத முடியுமானால் நம்மளாலையும் செய்ய முடியும். எந்த நிலைமையில நாம் வைக்கப்பட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும், நீங்கள் அநேகரை பின்னால இழுக்கிறவங்களாக அல்ல, பவுலை போல அநேகரை தட்டி எழுப்பி, அநேகரை கட்டி எழுப்பி உருவாக்குகிறவர்களாக, அநேகரை ஆறுதல் படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டுமே. அதுதானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையாக மாறினதன் ரகசியம் என்னது? அதன் அவசியம் என்னது? அவர் பிள்ளையாக மாறிட்டேன்னு சொல்லியும் எத்தனை வருஷமா நம்மளே ஆறுதலை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆறுதல் நம்ம எல்லாருக்கும் தேவை. அதே நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள், நமக்குள் காணப்படுகிற தேவ சமாதானம், அது அநேகரை ஆறுதல் படுத்துகிறதற்கு அது போதுமானதா இருக்கிறது. அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க பாப்பா. ஆண்டவரே உம்முடைய தேவ சமாதானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த தேவ சமாதானம் எங்க இருதயங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த எண்ணத்தோடு கூட எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரோடி இசைந்து நடந்தேன், கிருபை சமாதானம் மீந்தான். கர்த்தரோடி இசைந்து நடந்தேன், கிருபை சமாதானம் மீந்தான். விசுவாசத்தால் நானும்
இழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தார். விசுவாசத்தால் நானும் இழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தார். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன். இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் நீங்க இடைப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆட்கொள்ளட்டும். கர்த்தர் நீ நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதா.